இரண்டாவது அதிகாரம் தீத்து 2வது அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே சபை கூடி ஆராதிக்கிற நாம் வாரந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிறு பலியினுடைய மேன்மையை எண்ணி நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். என் மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். எனவே ஆண்டவருடைய அந்த கட்டளையின்படி இன்றைக்கு நாம் இதை செய்கிறோம். எனவே இந்த ஆராதனையை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரே காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. ஆகினால்தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எனவே இந்த கர்த்தருடைய பந்தி தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை வாரந்தோறும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாமும் அந்த ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு விட நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன், அந்த தேவன் எனக்காக என்ன செய்தார், அவருக்குள்ளே எனக்கு என்ன மேன்மை இருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து தியானித்து நாம் வாரந்தோறும் இந்த பந்தியில பங்கெடுக்கிறோம். இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலும் கூட நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்திலே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில பைபிள்ல பிளஸட் ஹோப் என்று எழுதியிருக்கிறது. இந்த தேவனுடைய பந்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த மேஜை நமக்கு ஒரு ஆனந்த பாக்கியம், அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன என்பதைத்தான் நாம் இங்கே கீழே படிக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று தேவனுடைய சந்தனை படிக்கிறோம். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்குள்ள அந்த மேன்மை என்ன என்பது இந்த வாக்கியத்திலே படிக்கிறோம். அவர் யார் என்று கேட்டால் மகாதேவனும் என்று நாம் இடத்திலே வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர், உன்னதமானவர், அவர் நிகரற்றவர் என்கிறதான அந்த நிலைமையில் தான் அந்த மகாதேவனும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு சாதாரண தேவன் அல்ல, மகாதேவன். நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையில நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன் என்று அந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. இந்த மகாதேவன் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். இப்படி என்று சொன்னால் அவர்தான் அந்த மாதிரியாக உயர்ந்தவர். நீங்கள் 83ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்தை வாசிக்கிற வேளையில தேவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று எழுதியிருக்கிறது. நீர் ஒருவரே என்று எழுதிய வாசிக்கிறோம். அநேகர் அல்ல, நீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமான தேவன். இதுமாக நீங்கள் வெளிப்படுத்தல் 15 வாசிக்கிற வேளையில தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப இந்த மேஜை நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று கேட்டால் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகாதேவன். வானத்தையும் பூமியையும் உடையவர், அவர் ஒருவரே உன்னதமானவர், அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இந்த தேவன் யாராக இருக்கிறார்? நமது இரட்சகராக இருக்கிறார் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இந்த மகாதேவன் மனிதர்களை என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று கேட்டால் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். எனவே தேவன் பாவம் செய்த மனிதர்கள் யாரையும் அழிக்கிறவர் அல்ல, அவர் ரட்சிக்கிறவர். இந்த மகாதேவன் மனிதன் செய்த பாவத்திற்காக மனிதனை அழித்திருக்கலாம், அது நீதியாகத்தான் இருந்திருக்கும், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அந்த மகாதேவன் யாராக இருக்கிறார் என்று கேட்டால் ரட்சகராக இருக்கிறார். மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தப்புவிக்கக்கூடியவராக, காப்பாற்றக்கூடியவராக, பாவத்தினாலே சீரழிந்த மனிதனை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கக்கூடிய இரட்சகராக அவர் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே
பிறந்திருக்கிற வேலையில லூக்கா 2:11 வாசிக்கிற வேலையில கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆண்டவர் இந்த உலகத்திலே பாவிகளை அழிப்பதற்காக பிறக்கவில்லை, பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்த உலகத்திலே வந்தார் என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும். மேலும் நீங்கள் லூக்கா 4:42 வாசிக்கிற வழியில அது எழுதியிருக்கிறது, மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று வைத்திருக்கிறார். மகாதேவன் அவர் இரட்சகர். அது ஒரு ஏரியாவுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, அவர் உலக இரட்சகர். உலகம் முழுவதிலும் இருக்கிற பாவியான மனிதர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் மகாதேவன். அதோடு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய இரட்சகர், நம்மை காப்பாற்றக்கூடியவர், நம்மை விடுவிக்கக்கூடியவர், நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்ன செய்யக்கூடியவர், தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அதைத்தான் முதலாவதாக மகாதேவனும் நமது இரட்சகரும் என்று படிக்கிறோம். அடுத்த இரண்டாவதாக இந்த மகாதேவன் நமது இரட்சகர் என்ன செய்தார் அதை நாம் என்ன வாசிக்கிறோம்? 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில அவர் நமக்காக கீழ்ப்பகுதியில நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இந்த மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிறவர் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். வாலண்டியராக வலிய தானாக முன் வந்து அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கவில்லை. உனக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா, மோட்சத்துக்கு போகணுமா, நீ அதை செய்ய இதை செய்ய, அதை கொடு இதை கொடு என்று நம்மிடத்தில் பலியோ பொருளையோ எந்த விதமான காணிக்கையோ எதிர்பார்க்காமல் கேட்காமல் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னையே சிலுவையிலே என்ன செய்தார், பலியாக ஒப்புக் கொடுத்தார். எனவே பைபிள் சொல்லுகிற மகாதேவன் இரட்சகர் மனிதனிடத்தில் எதையும் வாங்குகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர் தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவது வரைக்கும் தெய்வம் மனிதனிடத்தில் எதையும் வாங்கினதாக பைபிள்ல சொல்லப்படாது. எதையும் வாங்கிக் கொண்டு மனிதனை ஆசீர்வதித்ததாக பைபிள்ல சொல்லப்படவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் கொடுக்கிறவர், தன்னையே கொடுத்தார். சிலுவையில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னையே காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும். அவர் தம்மைத்தாமே என்ன செய்தார், ஒப்புக் கொடுத்தார். மகாதேவன் நம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். அதைத்தான் மேஜை நினைவுபடுத்து. நம்ம யாரும் கேட்கிற ஆண்டவரே என்னுடைய பாவ நிவர்த்திக்காக என்னுடைய பாவ விமோசனத்துக்காக ஒரு வழி உண்டு பண்ணுங்க, நான் பிசாசோடு சென்ற நரகத்துக்கு போயிருக்கிறார், நான் மோட்சத்துக்கு வரணும், அதுக்கு வழி உண்டு பண்ணுங்க நம்ம யாரும் கேட்கல. அல்லது நாம் அதை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எதையும் செய்யவும் முடியாது. உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அவருக்கு சொந்தமானது. எனவே தெய்வம் என்ன செய்யாருன்னு கேட்டால் தம்மையே சிலுவையிலே காணிக்கையாக பலியாக அவர் என்ன செய்யாருன்னு கேட்டால் ஒப்புக் கொடுத்தார். அதைத்தான் மேஜை நினைவுபடுத்துகிறது. அதனால அந்த லூக்கா 22:19 படி அவர் அப்பத்தை எடுத்துக் கொடுக்கிற வேலையில அவர் என்ன செய்தார், அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கிற வேலையில இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். தெய்வம் என்ன செய்தார், சிலுவையிலே தம்மையே கொடுத்தார், தம்முடைய சரீரத்தை பிற்கும்படியாக கொடுத்தார். அடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று அவர் சொன்னார். தேவ ரத்தம், தேவ சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, சிந்தப்பட்டது. இதை யாரும் அவரை ரத்தம் சிந்த வைக்கல, அவருடைய சரீரத்தை யாரும் அந்த மாதிரியாக பலியாக்க முடியல. அவர் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எனவே அதைத்தான் இந்த மேஜை நினைவுபடுத்துகிறார். இந்த மகாதேவன் இரட்சகர் என்ன செய்யார், எனக்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டார் தம்மையே ஒப்புக் கொடுத்தார். எதுக்காக ஒப்புக் கொடுக்கணும்? அதே வசனத்துல என்ன படிக்கிறோம் பாருங்க, 14வது வசனத்துல அவர் நம்மை சகல அக்கிரமத்தில் நின்று மீட்டுக் கொள்வதற்காக. இந்த மகாதேவன் எதற்காக இந்த உலகத்தில் இரட்சகராக வேண்டும், இதற்காக தன்னையே கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நம்மை சகல அக்கிரமத்தில் நின்றும் சகல பாவத்தில் இருந்தும் சகல சாபத்தில் இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக மீட்க வேண்டும் என்பதற்காக. எனவே சிலுவை மரணம் எதற்காக என்று கேட்டால்
உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மீட்புக்காக என்ன செய்தார்? தன்னையே ஒப்புக் கொடுத்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிற வரையில அந்த கீழ்ப்பகுதியிலே படிக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவகுமாரன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார் எனக்காகனா நான் செய்த பாவத்துக்காக, நான் செய்த அக்கிரமத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டிய அந்த சாபத்துக்காக அவர் என்ன செய்தார்? என்னில் அன்பு கூர்ந்ததுனால என்னுடைய பாவத்துக்காக அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். எனக்காக மாத்திரமல்ல, அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசித்தது போல நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். முழு உலகத்தினுடைய பாவத்திற்காக, முழு உலகம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக, ஒவ்வொரு தனி மனிதனுக்காக, தனி மனிதனுடைய அக்கிரமத்துக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுமக்களுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே அன்பு மரித்தார். அதனால நம்ம தனித்தனியாக பிக்கிற வேலையில தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார். அவர் எனக்காக என்ன செய்தார்? சிலுவையிலே தன்னையை ஒப்புக் கொடுத்தார். அவர் குற்றமற்றவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வானங்களிலே உயர்ந்தவர். ஆனால் அவர் என்னை நேசித்தார். அதற்காக நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்தார்? தன்னையே ஒப்புக் கொடுத்தார். ஒப்புக் கொடுத்தவருடைய நோக்கம் என்னை சகல அக்கிரமத்தில் இருந்தும், சகல பாவத்தில் இருந்தும், சகல மீறுகளிலும் இருந்து என்னை மீட்டுக் கொள்வதற்காக. அந்த கலாத்தியர் 3:13 படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். தீத்திலே சகல அக்கிரமத்தில் என்று மீட்டுக் கொள்வதற்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். கலாத்தியரிலே நமக்காக சாபமாகி ஆண்டவர் சிலுவையிலே சாபமானார். நம்மதான் சாபமாக வேண்டும். ஆனால் ஆண்டவர் நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய சட்டம் சொல்லுகிறது, இவன் குற்றவாளி, இவன் பாவி, இவன் தண்டிக்கப்பட வேண்டும், இவன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று பிரமாணம் சொல்லுகிறது. அப்ப தேவன் அவனுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்? அவனை மீட்டுக் கொள்வதற்காக நான் சாபமாகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பாவமானார் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்தார். அவர் நம்முடைய சாபத்தை என்ன செய்தார்? அந்த மாதிரியாக நீக்குவதற்காக, சாப வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். அதைத்தான் மேஜை நினைவுபடுத்துகிறது. அவர் என்னை மீட்டுக் கொண்டார். இல்ல கொலோசியர் 1:14 நீங்கள் வாசிக்கிற வேளையில அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த மீட்பு எப்படி கிடைத்தது என்று கேட்டால், தேவகுமாரன் சிலுவையிலே தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்தில் இருந்தோம், நம்மை சாபத்தில் இருந்தோம், பிசாசுடைய பிடியில் இருந்தோம். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், நம்மை மீட்டுக் கொண்டார். எதற்காக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று கேட்டால், நம்மை சகல அக்கிரமத்தில் நின்று பாவத்தில் நின்று மீட்டுக் கொள்வதற்காக என்ற வேதத்தில் படிக்கிறோம். எபிரேயர் நிறுவனம் 9வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்களா என வாசிக்கிறோம். நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவருடைய சொந்த இரத்தம், தேவ இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பறவைகளுடைய இரத்தம் அல்ல, மிருகங்களுடைய இரத்தம் அல்ல, அவருடைய சொந்த இரத்தம் என்று சொன்னால் தேவ இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அந்த மீட்பு எப்படிப்பட்டது? நித்திய மீட்பு. தேவன் நித்தியம் உள்ளவர். அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? நித்தியமானது என்று தேவனுடைய சந்தேகம். எனவே மகாதேவன் நமது இரட்சகர். அவர் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? நம்மை அந்த மாதிரியாக சகல அக்கிரமத்தில் இருந்தும், சகல பாவத்தில் இருந்தும், சகல சாபத்தில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய குற்றமில்லாத மாசத்தை வெளியேறப்பட்ட நமக்காக சிலுவையிலே சிந்தினார். நமக்காக சிலுவையிலே பாவமானார், சாபமானார், நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனத்திலே, அந்த 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்காக.
எதற்காக மீட்டுக் கொண்டார்? இதற்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று கேட்டால், நம்மை சுத்திகரித்து தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்காக. கீழே வாசிக்கிறோம், நம்மை சுத்திகரிக்கும்படி. அதுக்கு மேலே தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை சுத்திகரித்தார். சுத்திகரிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு யார் என்று கேட்டால், அவருடைய சொந்த ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். என்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். எனவே நம்மை என்ன செய்தார்? அந்த மாதிரியாக பரிசுத்தமாக்குவதற்காக தம்முடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவத்தை மன்னிக்குவது மாத்திரமல்ல, தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 13:12 படி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி அவர் நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? பாடுபட்டார். அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னித்ததோடு மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரித்து இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே, தேவ சபையிலே கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் நாம் யார்? தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய தமக்குரிய சொந்த ஜனங்களாக என்று வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய சொந்த ஜனங்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த சொந்த ஜனங்களை பற்றி நாம் வாசிக்கிற வழியில உபாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்தமான ஜனங்கள். இந்த தேவனுடைய மேஜையை தான் நமக்கு நினைவுபடுத்துது. ஒரு காலத்திலே பாவியான ஜனங்களாக இருந்தோம். நம்முடைய பாவ வாழ்க்கையை பார்த்து இவன் குடிகாரன், சண்டைக்காரன், இவன் கொலகாரன், இவன் வாயாடி, இவன் கீழ்ப்படியாதவர், இவன் முரட்டாட்டம் உள்ளவன் எல்லாம் ஜனங்கள் நம்மை சொன்னார்கள். ஆனால் தெய்வம் இன்றைக்கு நம்மை மீட்டுக் கொண்டு என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால், அவருடைய கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்கள். தேவ சபையிலே தேவனை ஆராதிக்கிற நாம் யார்? பரிசுத்த ஜனங்கள். அடுத்து நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதான் இந்த வசனத்தை 14:2 படி. அடுத்து நாம் வாசிக்கிறோம், அதே உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற வழியில 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் பரிசுத்த ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நாம் யார்? சிறந்த ஜனங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டா, அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டால் உனக்கு இவ்வளவு பெரிய மேன்மை, பாக்கியம். இது மனிதன் சொல்லுவதல்ல, தெய்வம் சொல்லுவதான தெய்வ வாக்கு. மேஜையாத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவருக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றுவதற்காக மகாதேவன் நமது இரட்சகர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் என்ன செய்தார்? நமக்காக கொடுத்தார் என்று படிக்கிறோம். கடைசியாக 29வது சங்கீதம் 11வது வசனத்திலே தெய்வ ஜனங்களை பற்றி உள்ள ஒரு வார்த்தை அங்கே வாசிக்கிறோம். 29வது சங்கீதம் 11வது வசனம், அது ஆவியானவர் விதமாய் சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பாவத்திலிருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குரியதான அந்த தெய்வ பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். யாருக்கு? தமது ஜனத்திற்கு. பாவ வாழ்க்கையிலிருந்து ஜெயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஜனமாக மாற வேண்டும். தேவனுடைய ஜனமாக மாறினால்தான் நீங்கள் அந்த மாதிரியாக சிறந்திருக்க முடியும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும். அடுத்து வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்கிறார்? சமாதானம் அருளி அவரை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இது கர்த்தருடைய ஜனத்துக்கு தான் இந்த சுவாக்கியம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? சமாதானம் அருளி இருக்கிறார்.
அவர்களை ஆசீர்வதித்தார். அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. வாரந்தோறும் நாம் ஆராய்க்கிற தேவன் யார்? அவர் எனக்காக என்ன செய்தார்? அவருக்குள்ளே எனக்கு கிடைத்திருக்கிற மேன்மை என்ன என்பதை வாரந்தோறும் நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய உள்ளத்திலே அந்த மாதிரியாக சிந்தித்து தியானித்து இந்த ஆசீர்வாதத்துடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். எனவே நாம் தேவனுடைய சொந்த ஜனங்கள், நாம் பரிசுத்த ஜனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக சிறந்திருக்கும்படியாக செய்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை! இதுக்கெல்லாம் நம்ம 10 பைசா கூட செலவு பண்ணல. இந்த ஒரு 10 எட்டு கூட நம்ம எடுத்து வைக்கல. ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் என்ன செய்தார்? நமக்காக சிலுவையிலே செய்து முடித்தார். எனவே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிரோடு கூட இருந்து இன்றைக்கு என்ன செய்கிறார்? நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற இந்த சபையினுடைய நடுவில் அவர் என்ன செய்கிறார்? உலாவுகிறார். எனவே இந்த தெய்வீக சிந்தனைகளை நம்முடைய ஆத்மாவிலே அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, மிகுந்த பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதித்து அவருடைய பரிசுத்த பந்தியில பங்கெடுத்து சபையாக அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.